எதிர்காலம் நமக்கு என்ன நடக்கும்ன்றது இன்பில்ட்டாவே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. மேத்யூ 24 சாப்டர் 3ல ஒரே கேள்வி தான். ஆனா 3 பார்வை இருக்கு. நீங்க எப்போ வருவீங்க? எண்ட் ஆஃப் சைன் எப்போ இருக்கும்? எண்ட் ஆஃப் ஏஜ் அதாவது உலகம் எப்போ? ஒரே கேள்வியில 3 சப் கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்பில்ட்டாவே கடவுள் உள்ள வச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம கடமை. ஆனா அதை தெரிஞ்சு நம்ம ஆயத்தப்படுறோமா பயப்படுறோமான்ற ஒரு கேள்வி வருது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இது மேத்யூ 24ல கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு. கடந்த ஒரு வாரமா நான் இதையே படிக்க இது ஒரு பக்கம் ரெவலேஷன் போகுது, ஒரு பக்கம் டேனியல் பக்கம் போகுது. அப்போ இந்த ஒரு சாப்டர்ல இவ்வளோ விஷயம் இருக்கான்ற ஒரு கேள்வியும் வருது, எதிர்காலமும் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த எதிர்காலம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்கு. ஆமா. என்னன்னா 2 டேர்ம்ல சொல்கிறேன் நான். ஒன்று, நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் நமக்கு வச்ச ஃப்யூச்சர் திட்டம். சரியா? ஆதாமை படைக்கும் போதே கர்த்தருக்கு வந்து எதிர்கால திட்டம் ஒன்று இருக்கு. மனுஷனை ஏன் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும் போது மல்கியா 2:15 தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு அவனை உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ ரீசனோட தான் அந்த ரீசன் ஒன்று இருக்குல்ல, அதான் எதிர்காலம். நீங்கள் சொல்ல போகிற எதிர்காலம் அது. இதை எதிர்காலங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா காட்ஸ் பிளானோட தான் இருக்குது. இதில் நம்மக்கிட்ட எங்கே பிரச்சனை இருக்குன்னா, அந்த காட்ஸ் பிளான் என்னங்கிறது தெரியாதது, தெரிஞ்சிக்கிறது 2 இருக்குது. ஆனால் தேவன் வந்து மனுஷனை படைக்கும் பொழுது அந்த பிளான் தெரிஞ்சு தான் படைக்கிறார். பர்பஸ் இல்லாமல் படைக்கல. ஆமாம், அவனுக்கும் அது தெரியணும். அந்த மெத்தோட தான் அவனை வச்சார். அவனுக்குள்ள இன்பில்ட். நான் இதை எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு? இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த இழந்து போனது அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதெல்லாம் ஆடம் இழந்தாருன்னு பார்க்கணும். ஆடம் எதெல்லாம் இழந்துட்டார்? அவர் பழத்தை சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் அவர் அந்த பாம்புகிட்ட, அதாவது பிசாசுகிட்ட இழந்துட்டாருன்னு சொல்லி எனக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் தேட முடியும். ஆமாம். ஸோ அவர் இழந்துட்டார் எல்லாத்தையும். அது இழந்த உடனே இதை திருப்பி நான் தேடி கண்டுபிடிக்க தான் எடுத்துக்க தான் வந்தேன்னு இயேசு சொல்கிறார். இதுக்கு நடுவில் இயேசுகிட்ட பிசாசு என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இது ஆண்டவர் ஆதாம்கிட்ட தானே கொடுத்தாரு. இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. அப்போ மீண்டும் அதை என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கப்பட்டுன்னு கிரைஸ்டுக்கிட்டே பேசுகிறாரு. ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்போ அந்த இழந்த பணத்தை தேடுறதுக்கு இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எதெல்லாம் ஆதாம் இழந்தான்னு சொன்னால் தான் திருப்பி கண்டுபிடிக்க முடியும். அப்பா தொலைச்சதை கொண்டு வாப்பான்னு சொன்னால் அப்பா தொலைச்சது என்னான்னு தெரியணும்ல. அப்போ அவர் தொலைச்சது என்னங்கிறத இயேசு நம்ம காட்டிக்கிட்டே வருவார். இதெல்லாம் இயேசு வந்து ஜெயிச்சுக்கிட்டே வராரோ அதெல்லாம் இயேசு காட்டிக்கிட்டே வருவார். ஒரு மனுஷனுக்குள்ள ஆதாமுக்கு ஆண்டவர் வச்சிருந்ததை ஏதோ அவன் தொலைச்சிட்டான். அதில் ஒன்று தான் எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்வது, ஃப்யூச்சர் பிளான். அவனுக்குள்ளே உள்ள என்ன விஷயம்ட்டு யாரெல்லாம் தேவ மனுஷனாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பிளான் தெரிஞ்சிச்சு. ஆபிரகாம் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார். எபிரேயர் 11 இருக்கு. இப்போ மோசேக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். யோபு கடைசி நாட்களில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும். யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளே இடத்தில் வாருங்கள், கடைசி காலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் ஜான் என்ன சொல்றாருன்னா, இது கடைசி காலமா இருக்கிறது, இன்னும் வர வேண்டிய காரியங்கள், அதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலன் பால் சொல்றாரு, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தெசலோனிக்கருக்கு எழுதுறார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, தேவனுடைய திட்டம் நம்ம சொல்றது, இதை நம்ம அப்படியே உள்ள தெரிஞ்சுக்கிறது ஈச் அண்ட் எவ்ரிபடிக்கு காட் இன்பில்ட்டா உள்ள வச்சது. இது ஆதாம் இழந்துட்டதுனால, நம்ம ஆதாம்குள்ளேருந்து வந்ததுனால நாம் அதையும் இழந்துட்டோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, பல உபயாந்திரங்களை கையாள வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ தேவ ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? டைரெக்டாக அவரே பேசுகிறார். இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவனுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அப்படி இல்லாதவனையும் கர்த்தர் இழக்க விரும்பலை. இவனும் தெரிஞ்சுக்காமல் போய் முட்டி மோதிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல டிரைவர் அவர் வந்து கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுவாருங்கம்பாங்க. அந்த மாதிரி டிரைவர் அவர். சில ஊர்களில் சொல்லுவாங்க, சந்தைக்கு போவாங்க அந்த காலத்தில். அப்போலாம் வண்டி கிடையாது, மாட்டில். சந்தையை முடிச்சுட்டு நைட் சாயங்காலத்தை ஏறி அந்த மாட்டு வண்டியில் ஓட்டுறவர் படுத்துருவாராம். அவர் முடிச்சு வண்டி ஓட்ட மாட்டார். மாடு கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்குமா. அந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த மாடு வந்து அவ்வளோ தூரம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவங்கள்ட்ட நேரடியாக பேசினார். இப்போது வேற ஒருத்தன் சரியான டிரைவர் இல்லை, ஆனாலும் நம்ம டெஸ்டினேஷன் போய் சேரணுமே, நமக்கு டெஸ்டினேஷன் போகணுமே. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இவனை ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஃப்யூச்சரை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ண மெத்தட்ஸ்,
அதில் ஒன்று வேத வசனம். இதில் நமக்கு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று ப்ராஃபஸி அப்படின்னு நம்ம சொல்ல தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒன்று வருது, அதை சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊரிம் தும்மிம்னு சொல்லுவாங்க. ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கும் அது. ஸோ அதை வச்சு பேசிக்கிட்டு இருந்தார். இப்படி எதை வச்சாவது கர்த்தர் மனுஷனுக்கு ஃபியூச்சரை பற்றி அதான் நேரடியாக சொல்வார். ஏசாயால வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். என்னிடம் கேளுங்கள், என்னிடம் கேளுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு சொல்ற தேவன் வேற யார் இருக்கிறான் பாரு அவரு. இல்லை என்னிடம் கேளுங்கன்னு சொல்றது தான் அவர் சொல்றாரு. ஆனால் நம்ம தேடி போற ஒரு குரூப் இருக்குல்ல, அதான் இவனால வந்து அவர் என்னிடம் என்னிடம் கேளுங்கன்னு நான் சொல்லிட்டாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த வாங்கணும், உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட தானே பார்க்கணும். ஆமா உங்க ஆபீஸ்க்கு வர என்னால முடியல. ஆமா நான் என்ன பண்றேன்னா அஸ்வின்ட்ட வாங்க வேண்டியதை வேற யார்ட்டாவது ஈஸியா வாங்க முடியுமான்னு பாக்குறேன். ம் என்னங்க அஸ்வின்ட்ட மட்டும் தான் கிடைக்குமா? ம் இல்ல அது அஸ்வின்ட்ட மட்டும் தான் கிடைக்கும். ம் ஏன்னா அது 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 அவர் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர் பிராண்டு பேரை போட்டு வெளிநாட்டுல சில கம்பெனிஸ் இருக்கும். ஆமா ஆனால் இங்கே வாங்குறதுக்கும் அங்கே வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் கரெக்ட். இல்லையா? ஆமா. ஒரிஜினல் பிராண்டை வாங்குறது ஆமா. அந்த மாதிரி காடுகிட்ட வாங்குற பிராண்டு தான். இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வேற யார் மூலயமாவது போய் இதை வாங்க முடியுமா? அது ஒரு குரூப் தேடுது. அது பெரும்பான்மையான குரூப் அதை தான் தேடுது. ஓகே. அப்போ இவங்களுக்கு இந்த வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இயேசுவை அறியாதவங்க வேற பக்கம் தேடிட்டு இருக்காங்க. வசனம் இங்கே இருக்கு, என்னிடம் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு, அவரும் கொடுக்குறாரு. ஆனால் இது இன்னொரு ஒரு உவமையிலையும் ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, அந்த ஒருத்தனுக்கு ஒன்று கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு இது அந்த ஒன்று கொடுத்தாருல, நீங்கள் ரொம்ப கடுமையானவருன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு, நான் அதை யூஸே பண்ணல, ஆ நான் பத்திரமா வச்சுட்டேன். அப்போது தன் தகப்பனை பற்றி ஒரு ஒரு ராங்கான ஒரு புரிதல் பாருங்களேன். எவ்வளோ எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்கு. ஒரு பார்ட்டு தெரியுது, ஒரு பார்ட்டு தெரியல அவனுக்கு. ஆ இவர் கடினமானவர்னு தெரியும், ஆமாம். ஆனால் மல்டிப்ளை பண்ணாட்டி கொண்டுடுவார்னு அவனுக்கு தெரியல. அதான் இப்போ பிரச்சனையே. இல்லை எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கூட வச்சுங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக 16ஆம் அதிகாரம் யோவானில், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த வார்த்தை சொல்றாரு, ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, சத்திய ஆகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போற காரியங்களை எவ்வளவு டைரக்டா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு. he will speak and he will disclose to you what is to come. அதாவது நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நான் சொல்லன்னு சொல்ல, உங்ககிட்டயே சொல்றேன்ப்பா, நான் தானேப்பா தகப்பேன், நான் சொல்றேன்ப்பா அப்படின்றாரு. அப்ப வருங்காரியங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்ம பொறுப்பு தான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவுள். நீங்க மீடியாட்டுக்கிட்ட போயிட்டீங்க, இல்ல நீங்க அந்த மாதிரி பேசக்கூடிய இடத்துல இல்ல அப்படின்னா அதுக்கு அவர் என்ன செய்வாரு? ஆமா. ரெண்டாவது வந்து இன்னொரு பிரச்சனை வந்து, நான் இப்போ ஜெபிச்சு தான் இருக்கேன் பிரதர், கேட்க மாட்டேங்குதேன்னு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அதாவது நம்ம ஆண்டவரை மாதிரி கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எதுன்னு இருக்கு? ரொம்ப க்ளோஸா நீங்க ஆண்டவரை பெற்றிருக்கீங்களே, வேர்ல்டுலேயே நீங்க தான் இவ்வளவு க்ளோஸா காடை வச்சிருக்கிறவங்கன்னு சொல்றாரு அவரு. அப்படி க்ளோஸா இருக்கிற ஜனமே என்ன சொல்லுதுன்னா, அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காருங்கிறாங்க. இப்போ என்ன இது இதுக்கப்புறம் யாருடைய பிரச்சனை இதில் இருக்கு? இன்னொன்று வந்து க்ளோஸாக போக 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 உலகத்தில் இருக்கிற விஷயம் நமக்கு ஒரு ரிவர்ஸாக இருக்கும், அருவருப்பு இருக்கும். ஆனால் நமக்கு உலகத்தில் இருக்கிற விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இங்கேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ எப்படி கேட்கும்? இல்லை அந்த கேள்வியும் இருக்குல்ல. இல்லை சவுண்ட் எது அதிகமாக கேட்குது இருக்கு இல்லை அந்த அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இங்கே போகும்போது சில நேரத்தில் பாருங்க, ஹெட்ஃபோனை போட்டு பசங்க நீங்கள் பேசுவாங்க, நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க, பையன் ஹெட்ஃபோன் போட்டிருப்பாங்க, அதில் மண்டை மட்டும் நம்மகிட்ட ஆட்டுவாங்க. ஆமா, நம்ம பேசுறது எவ்வளோ கேட்டுச்சு எவ்வளோ கேட்கல நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வேர்ல்டை தூக்கி காதில் மாட்டிட்டோம். இப்போ ஆவியானவர் பேசுறத வந்து சர்ச்சில் போய் உட்காந்துட்டு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இங்கே ஃபுல்லாக என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இவர் முடிச்சோடனே எங்கே போகணும், இப்போ அடுத்த வேலை என்ன இருக்கு, இவர் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே தான் பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ ஆவியானவர் அங்கே ப்ராஃபட்டிக்கலாக பேசுறது எப்படி உங்களுக்கு கேட்கும்? ரிசீவ் பண்ணுறோட பிரச்சனை இருக்கு. அப்போ வருங்காரியங்களை குறித்து நீங்கள் நானும் ஸ்தம்பிச்சு நிற்கணும், முழிக்கணும், முட்டி மோதணும் ஆண்டவர் விரும்பவே இல்லை, எந்த காலத்துல விரும்பல. என் ஜனங்கள் வந்து கலங்கக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. ஃபியூச்சரை பத்தி நீ கலங்காதவும், நீங்க எல்லாம் விட்டுருங்களேன். இப்போ இந்த கைரேகை இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபார்ம் இருக்குல்ல, அதை வரைஞ்சிருக்காருல, இது வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரங்களில் வரையப்பட்டிருக்கிறது. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா கைரேகையா எடுத்துக்கிட்டேன். கைரேகைக்குள்ளே என்னுடைய காலங்கள் இருக்குன்னு கைரேகையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் நான் உட்காந்து. ஸோ இந்த கோடி இப்படி போனால் அப்படி போகும், இதை வந்தால் இப்படி ஆகும் நான் யோசிக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கரங்களில் இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கரங்களை தேடிக்கிட்டு இருக்கிறேன் உட்காந்து ஃபியூச்சரை. அவர் கரத்துக்கு போனால் தான் அது கிடைக்கும். இல்லை அதோட தாண்டி இந்த கையை தூக்கி இன்னொரு கரண்ட்டை கொடுத்து
அது இன்னும் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அ அவ சவுல் மாரி ஒரு ராஜாவே அந்த அ ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு பாருங்க. அஞ்ஞானக்காரங்கிட்ட போய் பார்க்க ஆரம்பிச்சு, ஃபியூச்சர அங்க கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ராஜாவே அப்படி பண்ணும்போது, அப்புறம் எப்படி? இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய அல்லது கிறிஸ்தவருடையதான மிக பரிதாபத்துக்குரிய நிலைமை. ஏன்னா அவரு சூஸ் பண்ற கேரக்டர் தான் சவுலு. அவர் அனாயிண்டிங் பண்ண ஆளு ஆ. தான். அவனே கடைசில இல்ல எனக்கு அதுல அந்த அந்த பர்ட்டிகுலர் இஷ்யூல நான் ரொம்ப ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆயிருவான்றத நான் பார்த்தேன்னா, ம். அவன் தான் அந்த அஞ்ஞானக்காரங்கள ஊர விட்டு விரட்டியிருப்பான். ஆமா. அவ்வளோ கிளியரா. அவ்வளோ கிளியரா இருக்கும். சவுல் அஞ்ஞானக்காரர்களை விரட்டி இருந்தான்னு இருக்கும். ப்ளெயினா இருக்கு இப்போ வசனம். அவனே தேடி போறான். எந்த பாவத்த நான் வெறுத்து விரட்டி விட்டனோ, என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி, ம். அதே பாவத்த நான் தேடி போய் அங்க நிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம தேடுறது நம்ம கடமை. அத தேடி கண்டுபிடிக்கிறது நம்மகிட்ட இருக்கு. அவரும் சொல்ல ரெடியா இருக்காரு. இவ்வளவும் இருந்துச்சுட்டு நம்ம மிஸ் பண்ணா அப்போ யார் தப்பு அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஆமா. நான் இந்த வேதத்தை படிச்ச வரைக்கும், இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ம். எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க கர்த்தர குற்றப்படுத்தவே முடியாது. ம். எல்லாத்துக்கான ஃபார்முலா, வழிமுறை, அதுக்கு செய்யறதுக்கான ஆட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ம். இத நான் தான் போயி அந்த சாவிய தொறக்கணும். ம். சாவிய குடுத்துடுறாரு, டோரையும் குடுத்துடுறாரு, உள்ள இருக்க என்னன்னும் சொல்லிடுறாரு, எடுத்தா அத சாப்பிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சு கொஞ்சம் தொறந்துக்கப்பான்றாரு. ம். யாராவது தொறந்து குடுத்தா நல்லா இருக்கும்ன்றோம் நம்ம. இதான் அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ம். அதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்வேன், இந்த கொ கோவிட் வந்தது இல்லையா? ம். கோவிட் வந்தது யாருக்குமே கோவிட் வரும்னு தெரியாது தானே. அதுவும் காத்துல வருது. காத்துல வருது. அது வரும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அ WHO வந்து பிரெடிக்ட் பண்ணாங்க. ம். ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாங்கல்ல. ஒரு கில்லிங் டிசீஸ் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களால எப்படி பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு? ஸோ அவங்க வந்து நடக்கிற அடையாளங்கள வச்சு, இந்த மாரி ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒண்ணு பரவுது. இது பெரிய இஷ்யூவா மாறும்னு அவங்க எல்லா நாட்டுலேருந்தும் எடுக்குறாங்கல்ல. ம். இது ஏன் சர்ச்சுக்கு தெரியலன்னு கேட்கிறேன். ம். இவ்ளோ பெரிய இஷ்யூ. கோவிடோடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, 2 கோடி பேர் செத்து போயிருக்காங்கன்னு WHO ரிப்போர்ட் சொல்லுது. மோர் தென் 2 லேக்ஸ், மோர் தென் 2 க்ரோர்ஸ் கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது, இவ்ளோ பேர் சாகுற ஒரு விஷயத்த காட் வந்து மறைப்பாரா? ம். இல்லையா? அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, தெரிஞ்சுக்காம விட்டுட்டு காட் சொல்லல. காட் ம். வந்து உங்க காதுல இருக்க பஞ்ச எடுத்துட்டு பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லல்ல. ம். நீங்க தான் காத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு. ம். இன்னைக்கு அதுதான் நம்ம நெறைய விஷயம் மத்தேயு 24 இருக்கு இல்லையா? ஆமாமா. இதுல உள்ள விஷயங்கள் எவ்வளவு இப்ப நடந்துட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. இது 2000 ம். வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆமா. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது நடந்துகிட்டே இருக்குதே. ஆனா நம்ம என்னைக்காவது சீரியஸ் ஆகுறோமா இதுல? அதுலயும் நடந்துட்டே இருக்கு. அது இல்லாம அதுலயும் ஒரு எக்ஸாம்பிளும் குடுக்குறாரு. நோவா காலத்தில் போல. அதாவது இவ்வளவும் சொல்லிட்டு நோவா காலத்துல என்ன நடந்ததுன்றது எழுதி குடுத்திருக்கிறாரு. அப்ப அதான் இப்ப பெரிய இஷ்யூ. நோவா காலத்துல என்ன நடந்திருக்குன்னு எழுதி குடுத்துட்டு, ஆமா, இதே மாரி நடக்கும் பார்த்துக்கோன்னு சொல்றாரு. ஆமா. இத விட வேற எப்படி ஒரு காட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ம். ஃபியூச்சர பத்தி? மேத்யூ 24:3 ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு எத்தனையோ மினிஸ்ட்ரீஸ் போயிட்டு இருக்குல்ல. பைபிள் கமெண்ட்ரி எழுதுறவர் எழுதுறாரு. ஆ. வேர்ல்ட்ல பைபிள்ல உள்ள ப்ராஃபஸீஸ்க்கு 20% ப்ராஃபஸீஸ் வந்து இந்த கேள்விக்கான பதிலா தான் இருக்கா. ம். இதே காரியம் தான் லூக் 21லயும் இருக்கு. ம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான பதில் தான் ஆல்மோஸ்ட் 20% செகண்ட் கம்மிங்கான ப்ராஃபஸீஸா இருக்கு ம். அப்படின்னு எழுதுறாரு. ம். ஸோ அவ்வளவு விஷயம் இருக்கு. விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம விளக்க போற விஷயம் வந்து கிங்டம் அகைன்ஸ்ட் கிங்டம். அது தாண்டி இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? 6th வெர்ஸ் வாங்க. ம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ம். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் முடிவு உடனே வராது. இருக்கா அந்த வேர்டு? இருக்கு. இப்ப நெறைய பேர் இத எப்படி எடுத்துக்கிறாங்க? இந்த வேர்ட மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ம். இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க இயேசு வரப்போறாரு, எல்லாம் முடிய போதுன்னு சொல்றீங்களே. ம். ஆனா வராது. இங்க வசனம் என்ன சொல்லுது? முடிவு உடனே வராது. உடனே வராது. அப்படியே குவைட் ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க சொல்றதுக்கும், இது சொல்றதுக்கும் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு. சொல்லப்போனா என்னங்க குழப்புறீங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு முடிவு ஆக்சுவலா சொல்றாரு, அந்த மாரிலாம் நடக்காதுங்க. இங்க பாருங்க முடிவு வராது. யுத்தம் வந்தா ம். முடிவு வராதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு. இது எந்த முடிவுங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். ம். அந்த 3வது வசனத்துல கொஸ்டின் என்ன? அவங்க கேட்ட கேள்வி என்ன? ஆமா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? ஆமா. வருகைக்கு அடையாளம். அந்த கொஸ்டின் எப்படி பிரிச்சு படிக்கணும்? 3 கொஸ்டின் இருக்கு அதுல. இருக்கு இல்லையா? அத எப்படி பிரிச்சு படிக்கணும்? உம்முடைய வருகைக்கும், ம். உலகத்தின் முடிவுக்கும் ம். அடையாளம் என்ன? என்ன? அப்ப பிரிச்சு படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு உம்முடைய கம்மிங்க்கான அடையாளம் என்ன? ம். 2வது உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? ம். இப்ப இவர் சொல்லிட்டே வரும்போது, முடிவு உடனே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்மிங் உடனே வராதுன்னு அர்த்தம் இல்ல. ம். அப்படி அவர் இயேசு முடிவு உடனே வராதுன்னு சொல்லியிருந்து, அது கம்மிங்க பேஸ் பண்ணதுன்னா, மத்த எல்லா வசனமும் அதுல அடிபட்டுரும். ம். எப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு? நான் நினையாத நாளிகையிலே வருவேன். இல்லையா? ம். அப்போ 1 யோவான் 2:18 ஜான் சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது. ம்.
இப்போ பவுல் சொல்றாரு 2 தெசலோனிக்கன்ஸ்ல வந்து 2ஆம் அதிகாரத்துல 7 முதல் 9 வசனத்துல பவுல் சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே ம். கிரியை செய்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இப்போன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல முடிவு உடனே வராதுன்றது வருகையை பத்தினா அது கான்ட்ராஸ்ட் ஆயிடும் அந்த ஆமா. வசனம் இல்லையா? அப்ப இவர் சொன்ன முடிவு அதில்ல, ம். அதுக்கு மேல உள்ள வசனத்துல 3வது வசனத்துல ம். அந்த ஏஜ் முடியறத பத்தி அவங்க ஆமா. கேட்கறாங்க. அப்படிதானே ஆமா. இருக்கு? ஆமா. அதான் சொன்ன மாரி முடிவு அண்ட் எண்ட் ஆஃப் தி ஏஜ். எண்ட் ஆஃப் த ஏஜ். அந்த எண்ட் ஆஃப் த ஏஜ் இப்ப வராதுன்னு தான் சொல்றாரு அவரு. கம்மிங் இப்ப வராதுன்னு சொல்லல. அந்த புரிதல் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா. நிறைய பேர் கம்மிங் வராது, முடிவு தான் இயேசு வராதுன்னு சொல்லிட்டாரு, அப்ப இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வருகையை பத்தி அந்த இடத்துல பேசல. ம். நீங்க கேட்ட என்ன முடிவு கேட்டீங்க? உலகத்தின் முடிவு, ஏஜ். இந்த உலகத்தின் முடிவுன்றதுன்னா இதுலயுமே 2 இருக்கு. உலகத்தின் முடிவு வேற, பூமியின் முடிவு வேற. ம். வேர்ல்டு வேற, எர்த் வேற. அடுத்து வேற. எர்த்துக்கும் வேர்ல்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் ம். அதுல. இந்த குளோப் உருண்டை இருக்கு இல்லையா? ம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு எர்த். ம். நம்ம சொல்றோம் எர்த்ன்னு சொல்றோம். அது உள்ள இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா? ம். அந்த இடத்துக்கு பேர் தான் வேர்ல்டு. ம். அதனால தான் நம்ம வேர்ல்டு கப்பு ஆமா. அப்படின்னு நம்ம சொல்றோம். வேர்ல்ட் அதெல்லாம் மேப். வேர்ல்ட் மேப் அப்படின்னு நம்ம சொல்ற காரணம் என்னன்னா, அதுல உள்ளது. ம். இப்போ இவங்க கேட்டது உலகத்தின் முடிவு, பூமியின் முடிவு இல்ல. ம். அப்போ உலகத்தின் முடிவு அப்படின்னு சொன்னா, இந்த ஏஜ் இப்போ உதாரணமா நோவா காலத்துல ஒண்ணு. அதுதான் பின்னாடி ஒரு நோவா காலம்னு எழுதுறாரு. நோவா காலத்துல ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வந்து ஒரு பெரிய அழிவு ஒண்ணு வந்து ஆமா. ஜனங்களுக்கு வந்தது, ஆமா. உயிரினங்களுக்கு. ம். அதற்கு பிறகு இதே பூமியில ம். திருப்பி நியூ ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது ஆமா. இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுது. அந்த விஷயத்த திருப்பி நடக்கும்ங்கிறாரு. ம். பட் இந்த தடவை தண்ணியில இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்போ எண்ட் ஆஃப் த ஏஜ் உடனே வராதுன்னு தான் அவர் சொல்றாரு. ம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க நினைக்கிற மாரி நோவாவுடைய அழிவு இப்ப வராது. அந்த காலத்த மாரி ஒரு அழிவு வராது. ஆனா அதுக்கு முன்னாடி வருகை வரும். ம். வருகை வந்து அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் இருக்கு. அது நிறைய பேர் அந்த டைம்லைன கூட கேட்டிருந்தாங்க. ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் நானு. ம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆ அந்த வரிசையா ஒரு டைம்லைன் எங்களுக்கு சொல்லிடுங்க. அது ம். எப்படின்னு எங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க கான்செப்ட் படி ஒரு பெரிய வார். அந்த வார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம். வார். அந்த வாரோடைய முடிவுல அத ஒட்டியோ, அது நடக்கும்போதோ அல்லது எப்படியோ அதுக்கு பின்னாடியோ, ஏன்னா வருகை எப்போ வரும்னு தெரியாதுன்றதுனால நான் சொல்றேன். ஒரு வருகை வரணும். அந்த வருகை அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ம். இந்த ராப்சர்ன்னு நம்ம சொல்றோம். அது முடிஞ்ச உடனே ராப்சர் முடிஞ்ச உடனே 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷன் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. 3 1/2 இயர்ஸ் ட்ரிபுலேஷன் பீரியட், 3 1/2 இயர்ஸ் மோஸ்ட் ட்ரிபுலேஷன் பீரியட். இன்னும் சொல்லப்போனா 3 1/2 வருஷம் கைவிடப்பட்ட சபைக்கு, அடுத்த 3 1/2 வருஷம் யூதர்களுக்கு. ம். உலகம் இருக்க எல்லாருக்கும். இந்த 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷன் முடியும்போது, இத நம்ம ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ன்னு சொல்றோம். ம். அது முடியும்போது கிறிஸ்துடைய பகிரங்க வருகை. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். சகரியா 14 வெளிப்படுத்தின விசேஷம் ஆமா. 19ஆம் அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார். அதுக்கப்புறம் மெகிதோ வேலியில அந்த வார் நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அர்மேகதான் ம். வார்ன்னு நம்ம சொல்றோம். அந்த இடமும் அங்க இருக்கு. ஆமா, இஸ்ரேல்ல இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஆ இயேசு கிறிஸ்துடைய மில்லேனியம் 1000 இயர்ஸ். இந்த 1000 இயர்ஸ்க்கும் இந்த அர்மேகதான் வார் இருக்கு இல்லையா? இதுக்கு 2த்துக்கும் நடுவுல நடக்கிறது தான் ஏஜ் முடிவு. ஸோ அது வந்து இப்ப வருகையை ஒட்டி நடக்காது. அதத்தான் இயேசு இங்க சொல்றார். அந்த மில்லேனியம் முடிஞ்ச பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இப்ப ம். இருக்கிற மாரியே ஒரு ம். பீரியட் இருக்கு. அது எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. இப்ப எவ்வளோ நாள் இருந்துச்சோ அதே மாரி அப்ப கொஞ்ச நாள் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு மாக்கோகு வார்ன்னு ஒரு வார் இருக்கு. ஃபைனல் ம். வார் அதான். இந்த வார் பிட்வீன் த சாட்டன் அண்ட் த காட். இப்ப ஆன்டி கிரைஸ்டுக்கும் ம். கிரைஸ்டுக்குமானது. சாட்டன் அண்ட் த காட். அது முடிஞ்ச பிறகு தான் எட்டர்னல் ம். ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் த்ரான் எல்லாம் நம்ம சொல்றோம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நித்தியம் இதெல்லாமே வரப்போகுது. ஸோ இதுதான் ஒரு டைம் லைன். ம். இந்த டைம்லைனுடைய முடிவு இப்ப வராதுங்கிறாரு அவரு. ம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வருகைக்கான அடையாளங்கள சொல்லிடுறேன். முடிவு வந்து இப்ப வராது. அதாவது ஏஜோடைய முடிவு இப்ப வராது. ம். நான் வந்து இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்லாம் முடிஞ்சு அர்மேகதான் வார் ஸ்டார்ட் பண்ணி, அந்த அர்மேகதான் வாருடைய முடிவுல தான் ஒரு யுகம் முடிஞ்சு நியூ மில்லேனியம் ஸ்டார்ட் ஆகும். ம். அதுதான் நோவா காலத்துல சொன்ன மாதிரி நடக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ ஜனங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் முடிவு என்று நம்ம சொல்லக்கூடிய என்னன்னா, இந்த முடிவு இல்ல, சபை காலத்தினுடைய முடிவு. ம். இப்ப எப்படி நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி பேழைக்குள்ள போயிட்டாரு. ம். எல்லா மிருகங்களும் உள்ள போயிடுச்சு. ஆமா. இல்லையா? ம். இப்போ வெளிய உள்ளவங்களுக்கு முடிவு இன்னும் வரல. ம். வெளிய உள்ளவங்களுக்கு முடிவு இன்னும் வரல. 7 நாள் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் ஆரம்பிக்குது. ம். அதுக்கப்புறம் 40 நாள் மழை வருது. இந்த 7 + 40 47 நாள் இருக்கு. ம். இந்த கணக்குப்படி. இரவும் பகலும் ஆமா. மழை பிரவாகித்தது. அந்த 47 டேஸ் இருக்கு இல்லையா? அந்த 47th டே முடியும்போது தான் அவங்களுக்கு என்ன வருது? ம். அழிவு வருது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
மழை பெய்யுது. ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, தண்ணி இன்க்ரீஸ் ஆகி ஆரம்பத்துல ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. மழைய ஜாலியா பார்த்துருப்பாங்க. புதுசா ஒண்ணு வருதுடா ம். அப்படின்ட்டு. ம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுக்கு ரெடி இல்லாத ஜனங்க. அந்த காலத்துல ம். ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதவங்க. அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வர 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 சீரியஸ்னஸ் புரியும் இவங்களுக்கு ம். இப்பதான். இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எல்லாரும் தண்ணியில செத்துருக்க மாட்டாங்க. ம். அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, மேல கொஞ்சம் போயிருப்பாங்க. மேடான பகுதிகளுக்கு போவாங்க. சரிப்பா அடுத்து கொஞ்சம் இங்க போலாங்க. ஏன்னா இப்ப கூட நீங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. ம். தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க மேடான பகுதி ம். போவாங்க. கடைசியா மனுஷங்க எங்க ஓடி போயிருப்பாங்க? மலைக்கு மேல. மலைக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொல்லும்போது பாருங்க, ம். இது நடக்கும்போது எல்லாரும் யூதாயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள்னு 16வது ஆமாமா. வசனத்துல இருக்கு. இருக்கும். இல்லையா? கிளியரா இருக்கு. ஸோ சேம் நோவா காலத்துல வந்த மாரியே இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் எங்க போவாங்க? மலைக்கு மேல. மலைகளுக்கு ஓடி போயிருவாங்க. இப்போ நோவா காலத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிகரங்கள் மூடத்தக்க அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஆமா. இதுக்கு மேல அவன் எங்க போவான்? எங்கேயும் போ முடியாது. இவ்ளோ பெரிய அழிவு 47 நாள்ல நடந்துச்சு. ம். அதுக்கப்புறம் தண்ணி பிரவாகித்துக் கொண்டே இருந்துச்சு. ம். ஊத்தெல்லாம் கிளம்புனது இன்னும் க்ளோஸ் ஆகல. ம். தண்ணி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே அதுவும் இருக்கு. மேலேருந்து வருது, கீழேருந்தும் மேலேருந்து வருது, கீழேருந்து வருது. ஸோ தண்ணி பிரவாகித்துக் கொண்டே இருந்தது. ம். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சிகரங்கள் மூடத்தக்க அளவுக்கு ம். 15 முழ அளவுன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 22 அடிக்கு. ம். எவரெஸ்ட்டுக்கு மேல 22 அடின்னு கணக்கு பண்ணீங்களேன். கிட்டத்தட்ட ஃப்ளைட்டோட அந்த அந்த ஸ்டேஜுக்கு அவ்வளோ தண்ணி மேல போகுது. அவ்வளோ தண்ணி மேல மவுண்டன்ஸே மூடுது. ஃபுல்லா மூடிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டா ஏதோ ஒரு மவுண்டன் பீக்ல நான் ஹிமாலயாஸ்ன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆயிரக்கணக்கான மீன்களுடையதான இந்த இது எடுத்திருக்கிறாங்க. ம். பாடம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, பனியில போய் ஃப்ரோசன் ஆனது. எப்படி இமயமலை உச்சியில இவ்வளோ பெரிய அந்த அந்த ம். அந்த இமயமலை ஏதோ ஒண்ணு. அதோட உச்சியில எப்படி இவ்வளோ மீன் முள்கள் இருக்குது. ம். இந்த அந்த அப்போ காரியங்கள் அப்போ இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. நடந்திருக்கு. ம். இதுக்கு பதில் வேற எந்த சயின்ஸ்லயுமே இல்ல. ம். ஒண்ணே ஒண்ணு பைபிள்ல தான் இருக்கு. சிகரங்கள் மூடத்தக்க அளவுக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப இது கான்செப்ட் எல்லாம் நடந்துச்சு. மலைக்கு மேல ஓடி போனாங்க. ம். அதே மாரி தான் இப்பவும் அழிவு ஒரே நாள்ல இப்படி ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். ஜனங்க அதுலேருந்து தன்னை காப்பாத்திக் கொள்ள அடுத்தடுத்த காரியங்கள அவங்க என்ன ம். செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ம். உபயாந்தரங்கள கையாளுவாங்க. ம். கையாண்டு கடைசியா 7 இயர்ஸ் முடிவுல அர்மேகதான் வாரோடைய முடிவுல தான், இல்ல நம்ம பண்றது தப்பு. ம். இதுக்கு மேல பொழைக்க வழியே இல்லன்னு அவங்க தேவன தேட ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது வாய்ப்பு இருக்காது. ம். எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா நோவாவே உள்ள போயிட்டு தானே இங்க ஆரம்பிக்குது. ஆமா. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். ம். அப்ப நமக்கு முடிவு எது? ம். அவங்களுக்கு இதான் முடிவு. ம். நமக்கு எது முடிவு? ம். அந்த உள்ள போறது தான் முடிவு. உள்ள ஆமா. அவ கூடும்போதே உள்ள போறோம். அந்த உள்ள போய் கதவ அடைச்சிட்டார்ல, நமக்கு ஆமா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலையே இல்ல. ம். 1.25 வருஷம் நோவா உள்ளேயே உட்கார்ந்திருந்தாரு. ம். அப்போ நோவாவுக்கு முடிவு என்பது உள்ளே போவது. ம். ஜனங்களுக்கு முடிவு என்பது 47 நாள் கழிச்சு நடப்பது. ம். இல்லையா? இதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதத்தான் இந்த டிஃபரன்ஸ்ல இங்க சொல்றாரு. ம். உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும். அப்ப வருகை வரும்போது நான் போயிடுவேன். உள்ளுக்குள்ள நம்ம போயிடுறோம். நம்மளுடைய கான்செப்ட் அதோட முடிஞ்சிருச்சு. இதத்தான் நம்ம முடிவுன்னு சொல்றோம் நமக்கு. அதுக்கப்புறம் உலகத்துக்கு ஒண்ணு நடக்குதுல்ல, அது அவங்களுக்கான முடிவு. ம். இந்த பிரிச்சு அத பகுத்து புரிய தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ம். ஒரு குரூப் என்ன சொல்லும், அதான் இயேசு முடிவு வரலன்றாரே, நீ ம். அப்ப முடிவு வருதுன்னு சொல்ற? ம். அப்படின்னு கேட்குறாங்க. ம். முடிவு யாருக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? 10th எக்ஸாம் தனியா நடக்கும். +2 எக்ஸாம் தனியா நடக்கும். 10th எக்ஸாம் டைம் டேபிள் குடுத்த உடனே நான் என்ன சொல்றேன், டேய் ஃபைனல் எக்ஸாமு உன்ன +2காரன். அது எப்படி ஃபைனல் எக்ஸாம் சொல்லுவேன்? எனக்கு இன்னும் எக்ஸாம் எவ்வளோ இருக்கு? நான் இன்னும் எழுத டேய் நான் உன்ன பத்தியே பேசலடா. நான் இவன பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி தான் நான் சபைக்கான முடிவ பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ம். உலகத்தின் முடிவ பத்தி பேசல. ம். அதுக்கு இன்னும் நெறைய அதான் நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த அது இத தாண்டி இன்னொன்னு இருக்கு. ஏஜ் முடிவு ஒண்ணு இருக்கு. ம். எர்த் முடிவு ஒண்ணு இருக்கு. இந்த பூமியே இல்லாம ஆமா. போக இருக்கு. ம். அதெல்லாம் நடக்குமா? அதுவும் இருக்கு பைபிள்ல. பழைய வானமும், பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று. ம். புதிய வானமும், புதிய பூமியும் உண்டாயிற்று. அதுக்கு இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ம். வாய்ப்பே இல்ல. அது என்னுடைய கணக்கு. நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு குறுகிய கணக்கு. அந்த கணக்குல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருகை வந்து நம்ம போயிட்டோம்னா கூட, குறைஞ்சபட்சம் 1007 இயர்ஸ் ஆகும். ஆமா. குறைஞ்சபட்சம். 1007 வருஷம் யார் இருக்க போறோம்? ம். யார் பார்க்க போறோம்? இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல அத பார்க்க வாய்ப்பில்ல. ம். ஸோ அப்ப நம்ம பூமியின் முடிவ பத்தியோ பேசல. நம்ம பேசுறது முழுக்க ம். சபைக்கான முடிவ பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கிற மாரி தோணுது எனக்கு. எப்படின்னா, இத சொல்லி இது விளங்கிக்கோங்கப்பான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமா. அப்ப நம்ம வந்து இத வாங்கி ஓகே புரியுது அப்படின்னு சொல்றது ஒரு பாயிண்ட்டா? இல்ல இது புரியுது நான் என்ன பண்ணணும்ன்றது அடுத்த பாயிண்ட்ல? இல்ல இது சொல்லப்படுறதுக்கு காரணமே, ஆ. நான் வரப்போறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ம். நான் எதுக்கு வரேன்? ம். உங்கள கூட்டிட்டு வரேன். அப்போ நான் வர்றது உங்கள கூட்டிட்டு போறதுக்கு. ம். இப்ப நான் இத எப்படி பார்க்குறேன்? நீங்க வர்றீங்க, நான் போறதில்ல. அது என்ன அப்புறம் எதுக்கு வர்றாரு அவரு? ம். இல்லையா?
சில நேரத்தில் எல்லாம் வீட்டில் ரெடி ஆன பிறகு ஒய்ஃப் நான் வரலேம்பாங்க. ம். அப்புறம் எதுக்கு இவ்வளோ நம்ம ரெடி பண்ணோம் ம். அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும்ல. ம். அந்த மாதிரி தான் மணவாட்டி ரெடி ஆகிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து கூட்டிகிட்டு போகிறத இவ்வளோ அடையாளங்கள் சொல்லியிருக்காரு. ம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் வர்றது எல்லாம் நடக்கும்போது நான் ரெடியாகி போகிறதுக்கு தான் இவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரெடி ஆகணும். இன்னும் கடவுளுக்குள்ள வாக் பண்ணணும். அது தனி நிறைய ப்ராசஸ். அதுக்கு நம்ம தனியாக பேசணும். தனியா பேசணும். ஓகே. இப்போ இன்னைக்கு பதிவுல இது கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அடுத்த பதிவுல நம்ம என்ன பாயிண்ட் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும்போது நம்ம ஒன்று பேசணும் இல்லையா? ம். 7th verse ஜனத்துக்கு ம். விரோதமாய் ஜனம் ம். இல்லையா? நேஷன் அகைன் நேஷன்ஸ் அண்ட் ம். கிங்டம் அகேன்ஸ்ட் கிங்டம்ஸ், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும்னு சொல்லி இந்த பார்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் இதில் கதிரஸ்தமனால் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இதுல ஒரு டேக்குவே நல்லா புரியுது. நமக்கு என்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நம்ம ஆரம்பிக்கும்போது சொன்னோம். என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லும்போது நம்ம அவர்ட்ட கேட்கணும். கேட்டது மட்டும் இல்ல, உட்கார்ந்து புரிஞ்சுக்கணும். பொறுமையா மெடிடேட் பண்ணணும். நீங்கள் ராங் வெப்சைட்டில் போய் தேடினீங்கன்னா கிடைக்காதுல்ல. ஸோ அதனால வந்து அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. கேள்வி என்னன்னா நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்குமான்னு. அது ஒரு பெரிய டேக்அவே பார்க்குறேன். அதுவும் இல்லாம அவர் விலைக்கும் சொல்லியிருக்காரு. எங்கேயும் தேட தேவையில்ல. வசனத்துல இருக்கு. பைபிள் உள்ளேயே இருக்கு. வசனம்ன்றது வார்த்தை வல்லமை உள்ளது. அத நம்ம கேட்ச் பண்ணாலே பல சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவுக்காக வெயிட் பண்றேன். I'll see you again another interesting episode. நன்றி. வணக்கம்.